24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்துருக்கு. குடி நோயாளிகள் அதிகமானது இந்த ஆட்சியில தான். இன்னும் ஒரு 2 மாசத்துல நல்ல மாற்றம் வரணும் அப்படிங்கறத எனக்கெல்லாம் கனவா இருக்கு. இங்க யாரு கிட்னி லிவர் கல்லீரல்லாம் ஒழுங்கா இருக்க கூடாது. அத முதற்கொண்டு எல்லாம் உருவி இல்ல ஒன்லி இது மட்டும் தான்மா. இந்த விரல் மட்டும் தான். விரல் மட்டும். ஜனநாயகமே இல்லாத ஒரு ஆட்சி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கிற முதல்வர் மக்களால விரட்டி அடிக்கப்பட வேண்டியவரா நான் பாக்குறேன். எல்லாம் உதயநிதி கீழே உளுந்து படுத்து கிடக்குறாங்க. அவர் தாண்டி குதிச்சுதான் போக வேண்டியிருக்கு. உதயநிதி எங்கேயாவது போனா இவங்க வேற படுத்துறாங்கடா அப்படின்னு. ஏண்டா இத்தனை வருஷம் நீ கட்சியில இருந்திருக்க, உனக்கு அரசியல் அனுபவம் இருந்திருக்கு. உதயநிதியையும் ஆட்சியில அமைச்சிட்டு தான் செத்து போவாங்க. அதுக்கு இப்பயே செத்து போயிடும் அப்படின்னாரு. ஊரா விட்டு நெய்ய அதை எடுத்து ஸ்வீட் பண்ண மாதிரி ஸ்வீட் பண்ண. ஏன்னா அதோடைய சொல்லவட என்ன ஆக்சுவலி அந்த பழம் இல்லைன்னா ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே, என் பொண்டாட்டி கையன்னு சொல்ல கூட முடியல. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அந்த ஓபிஎஸ் கொண்டு வருவாருன்னு பார்த்தா அதிமுக இருந்து இந்த ஓபிஎஸ் கொண்டு வந்துட்டாரு. தன்மானம் உள்ளவர்கள் தமிழர்கள். நீங்க எல்லாரும் சிந்திச்சு பார்த்து இந்த 1 மாசம் கொடுத்ததை ஏன் 4.5 வருஷமா கொடுக்கலங்கிற கேள்வியை மட்டும் வைங்க. அதுக்காகனாச்சும் நீங்க ஓட்டு போடக்கூடாது. வருமானமே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த நிலையை உருவாக்கிய முதல்வர்னு அது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். வாகனத்து மேல நின்னு பிரச்சாரம் பண்ணும் போது கைய காமிச்சே சொல்றாரு, நாளைக்கு நீ கூட முதல்வராகலாம் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதிமுக மட்டும் தானே. உண்மையான அப்பாவாக நிச்சயமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருப்பார். இங்க மறைந்தும் வாழ்கின்ற ஜெயலலிதா அவர்களாக இங்க எடப்பாடி அவர்கள் இருப்பார். வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் கஸ்தூரி என்னுடைய இனிய வணக்கங்கள். பேசு தமிழா பேசு சேனல்ல இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. என்னை இன்னைக்கு தான் கூப்பிட்டு என்னாலையும் வர முடிஞ்சுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இங்கே அரங்கத்துக்கு வந்தப்போ பார்த்தா இன்னொரு ரொம்ப இனிய அதிர்ச்சி எனக்காக காத்திருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரிய தோழிகள், சிநேகிதிகள், சகோதரிகள்னு சொல்லலாம். அதில் 3 பேரை நான் இங்கே சந்தித்தேன். கொள்கை ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, எனக்கு ரொம்ப க்ளோஸான 3 பெண் சிங்கங்கள். பூ ஒன்று புயலான வகையில் சுமதி மேகவர்ணம், எனக்கு ஏறக்குறைய 10 வருஷ பழக்கமாங்க ராஜேஸ்வரி பிரியா, மற்றும் எங்க கட்சியில நான் ரொம்ப நிறைய பார்த்து வியந்தவங்க, இன்னைக்கு பேசி செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், விஜயலட்சுமி அவர்கள். 3 பேரோடையும் இன்னைக்கு ஒரு தனியா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். உடனே சேனல்காரங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த அளவுக்கு தனியாவே பேசுறீங்களே, இது அப்படியே கேமரா முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நாமளும் வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இது பேசு தமிழா பேசு இல்லை, இது பேசு தமிழச்சியே பேசு. இதுல எனக்கு இன்னும் சொல்ல போனா நான் கொஞ்சம் கிள்ளி பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன பேச போறோம் நம்ம 4 பேரும் அப்படிங்கும் பொழுது ஒரு கனவா நினைவா அப்படின்னு இருக்கு. கனவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கனவுலயே ஆரம்பிப்போம். இது ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்காரு இல்லையா. அதுல நம்ம எல்லாருமே கனவுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் என் கனவு முதல்ல சொல்லட்டுமா? எனக்கு நிறைய கனவு இருக்கு. தாகூர் சொல்லியிருக்கிறாரு, வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறார். அதோடைய தமிழாக்கம் என்னன்னா, தலை நிமிர்ந்து எங்கு இருக்கிறதோ, எங்கு அஞ்சாமை இருக்கிறதோ அப்படின்னு ஆரம்பிச்சு இன்டு தட் லேண்ட் ஆஃப் ஃப்ரீடம், அந்த சுதந்திரமான நாட்டில் என்னுடைய தேசம் விழிக்கட்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நானுமே அப்படிதான் கேட்குறேன். எங்க அஞ்சாம பயம் இல்லாம தலைய அஞ்சாம எங்க பெண்களால நடக்க முடியுதோ, எங்க தலை குனிஞ்சு ரோட்டுல எங்க பள்ளம் வரும், எது உள்ளார நம்ம காலு உள்ள போயிரும், எங்க வெள்ளம் வரும், இதையெல்லாம் பார்க்காம நடக்க முடியுதோ, எங்க சுதந்திரமா பெண்களால நடமாட முடியுதோ, அந்த நாட்டுக்கு என்னுடைய தமிழ்நாடு விழிக்கட்டும் அப்படிங்கிறது என் கனவா இருக்கு. ஆனா அதை விட பெரிய கனவுன்னு சொன்னா, இன்னும் ஒரு 2 மாசத்துல நல்ல மாற்றம் வரணும் அப்படிங்கறத எனக்கெல்லாம் கனவா இருக்கு. விஜயமா நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவரு அப்பா என்ன சொன்னாரு, நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்னாரு. இப்ப இரும்பு கரம் துரும்பு பிடிச்சிருக்கு.
இந்த துரும்பு பிடிச்ச கரம் நம்மளுக்கு வேண்டாம், அதனால நல்ல வலுவான கரம் வரட்டும்னு என்னோட கனவு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இப்ப கரைப்படியாத கரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க துருபிடிச்ச கரம்னு சொல்றீங்க. அவங்க என்ன அப்பதான் சொன்னாரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு. இந்த இரும்பு கரம் வந்து ஒடுக்குறாங்கல்ல, பாட்டிய, யூடியூபரை, அதெல்லாம் ஒடுக்குறாங்கல்ல, கஸ்தூரிய எல்லாரையும் வந்து இரும்பு கரம் வச்சு பிடிக்கிறாங்கல்ல. இல்ல வேண்டாம், அவங்களோட கரம் துருப்பிடிச்சிருச்சு, அது வேண்டாமே. அதை காயலாங்கடைக்கு போட்டுருவோம், காயலாங்கடையில போட்டுடலாம். இருக்க கருத்து கொண்டு வருவோம். காயலாங்கடையில போட்டுட்டு வலுவான கை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில வரப்போகுது. அண்ணன் எடப்பாடியார் வலுவா சேர்க்கறதுக்கு வராரு. அதனால அவருக்கு ஒரு வழி விட்டு போலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. இந்த கனவுல உங்களுக்கு என்ன கனவு? என்னோட கனவு, ஐயோ கனவு நிறைய இருக்கு. ஒரு சிங்கிள் கனவு சொல்லணும்னா, கிட்னிய விற்காத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏற்படணுங்கிறதா என்னோட கனவு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் வெல்லும் பெண்கள்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க. இப்போ நம்மெல்லாம் நிகழ்ச்சி நடத்துனோம்னா கிட்னியை பறிகொடுத்த பெண்களை கூப்பிட்டு வச்சு இங்கே ஒரு மேடை அமைச்சு, எதனால் கிட்னியை விற்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த கடன் வாங்குறீங்க, அந்த கடனை அடைக்க முடியாததுக்கு என்ன காரணம், அரசாங்கம் உங்களுக்கு உதவி பண்ணலையா, அதே திமுக கட்சியோட உள்ளவங்க தான் உங்களை கிட்னியை விற்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்களா, அதுல பங்கா அதுல நடத்துற ஹாஸ்பிடல்ல தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. பையன் பேசுறாரு, அதுல வர பணத்துல இன்னும் இந்த ஊர்ல இருக்க கிட்னி எல்லாம் எடுக்கணும். இல்ல அதுல வந்த பணத்துல தான் வந்து திருடர்கள் ஜாக்கிரதை. ஆமா இல்ல வடிவேல் சொல்லுவாங்கல, காடு இவங்களுக்கு ஓட்டு போட்டா கிட்னி எடுத்துருவாண்டா, கிட்னி எடுக்க வாவான்னு கூப்பிடுறான். அந்த நிகழ்வு காமெடியை நிஜமாக்கிட்டாங்க. இல்ல இன்னைக்கு மானம் பெருசா கிட்னி பெருசாங்கிற நிலைமைக்கு பெண்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. நீ வந்து லோனை வசூலிக்க வர்றவன் ஒண்ணு நீ வந்து படுக்கைக்கு வான்னு அழைக்கிறான், அப்படி இல்ல அப்படின்னா கடன் அடைக்கணும்னா கிட்னியை விற்கவான்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது. அப்ப நான் இதுக்கு போறதை விட கிட்னியை விற்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிட்னியை கடன் ஏன்பா வருது? கடன் ஏன் வருது? மாசம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை வருது, அப்புறம் கோடை காலத்துக்கு கூட விலைவாசி உயர்வுக்கா எவ்வளவு போயிட்டு தெரியுமா? நீங்க சொல்றீங்க ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு 8,000 9,000 தேவைப்பட்ட இடத்துல ஒரு நார்மல் ஃபேமிலி, ஒரு விளிம்பு நிலையில உள்ள மக்கள் பத்தி நான் பேசுறேன், அவர்களுக்கு இன்னைக்கு 17,000 ரூபாய் தேவைப்படுது. அதே நபர்கள் தான், அதே 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்கு குறைந்தபட்சம் நாங்க கணக்கோட சொல்றேன். நான் இந்த பட்ஜெட்ல டாஸ்மாக் கூடியே இருக்கா இல்ல இல்லாம குடும்பம் நடத்துறதுக்கே தேவைப்படுது. இதை தாண்டி குடி நோயாளிகள் அதிகமானது இந்த ஆட்சியில தான். குடி நோயாளிகள்னா 24 மணி நேரம் குடிக்க வேண்டும் அப்படிங்கறதே நோக்கமாக வச்சுக்கிட்டு ஆண்கள் நிறைய பேர் இன்னைக்கு குடி நோயாளி ஆயிட்டாங்க. அதனால பாதிக்கப்படுறது பெண்கள். மறுவாழ்வு மையம் கூட இடைநிற்றல் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க தன்னோட படிப்பை நிறுத்திட்டு 15-16 வயசுலாம் +1 போற பிள்ளைங்க நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த குடியை வந்து இவங்க வளர்த்து விட்டதா. 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்திருக்கு. இல்ல முன்னாடி 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூட வேண்டிய கடை 24 hours ஓபன் ஆயிருக்குன்னா அது என்ன காரணம்? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கிற முதல்வர் வந்து மக்களால விரட்டி அடிக்கப்பட வேண்டியவரா நான் பாக்குறேன். இந்த கிட்னி விற்கிறாங்கன்னு சொன்னீங்களே, வீட்டுல இருக்கிற ஆண் வந்து குடிச்சு கிட்னி கொலாப்ஸ் ஆனதுனால அவனை மீட்டு எடுக்கிறதுக்கு இவங்க வந்து கிட்னியை விற்கும்படி ஆகுது. இதான் நிலைமை. மொத்தத்துல கிட்னி வந்து நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா குடிச்சு நாசமா போயிடணும், அவ்வளவுதான். கிட்னி சட்னி ஆயிடணும். இங்க யாரு கிட்னி லிவர் கல்லீரல்லாம் ஒழுங்கா இருக்க கூடாது, அத முதற்கொண்டு எல்லாம் உரிமை இல்ல. ஒன்லி இது மட்டும் தான்மா, இந்த விரல் மட்டும் தான். இல்ல ஏற்கனவே நான் வந்து முதல்வருக்கு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன்க்கா, விருகம்பாக்கத்துல ஒரு கடை வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு டாஸ்மாக் கடை. அந்த வீட்டில் உள்ள ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து சொல்றாங்க, காலையில வேலைக்கு போறதுக்கு நான் கதவை திறந்தேன்னா என் வீட்டு வாசல்ல அரைகுறை ஆடையோட இங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குங்கிறாங்கல்ல. நான் அதையும் ஒரு கனவா சொல்றேன். ஒரு தன்னோட சொந்த வீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு. இப்ப போன மாசம் நடந்ததேக்கா, டீ கடை வாசல்ல உட்காந்து குடிச்சிட்டு பேசிருக்காங்க. ஏன்னு கேட்டது கழுத்தை தனியாவே அறுத்து போட்டுட்டு போயிட்டானுங்கல்ல, துண்டாவே வெட்டி போட்டுட்டு போயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் வந்தப்போ ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, வீட்டுல அப்படியே சாப் பண்ணி விரல் கையெல்லாம் துண்டா, எதுக்கு ஏன்டா வாசல்ல உட்காந்து குடிக்கிறேன்னு கேட்டதுக்கு. அப்ப இந்த குடிகார பேலுகளை சரி குடிகாரன்னு சொன்னா அரசுல கோவம் வந்துரும், மது அமைச்சருக்கு கோவம் வரும். காலையில குடிக்கிறவங்களுக்கு குடிகாரர்கள்னு பேர் கிடையாது எப்பவுமே இல்லக்கா. நீங்க குடிகாரன்னு சொல்லிட்டா ஒரு நிறுத்திட்டானா எவனாவது ஒருத்தன் வருமானம் போயிரும்ல, அதனால மது பிரியர்கள் அப்படிதான் சொல்லணும். பிரச்சனை வந்து வெட்டுறதெல்லாம் ஓல்டு மாடலு,
காரணமே இல்லாம வெட்டிட்டு போறதுதான் அது திராவிட திராவிட மாடல். இல்ல இதை நான் ஏன்னா இதை பாருங்க, இது நாங்குநேரியில நடக்குது. இதுக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தொகுதியில நடந்துச்சு. தொகுதியில கோயம்பேடு போற வர்றவங்களை கஞ்சா போதையில வெட்டிக்கிட்டே போனான். ரோட்ல ஆட்டோ அன்னைக்கு- ஸ்டாண்ட்ல டிரைவர்ல நிக்கிறவங்க டீ கடையில குடிச்சவங்க வெட்டிக்கிட்டே போயிட்டே இல்லையா இருக்காங்க. தமிழ்நாட்டுல பசுமை புரட்சி இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோமா? கஞ்சா நல்லா வளருதா இல்லையா? ஐயோ கடவுளே. உண்மையாலுமே நீங்க உண்மையான இல்ல திராவிட மாடலுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அக்கா, விளம்பரம் பண்ணிடுவானுங்க. ஆமா. ஓ பாருங்கள், எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து கஞ்சா கூட வெளியில இருந்து வாங்க வேணாம், நாங்களே இங்க உற்பத்தி செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இது மெட்ரிக்குமா? பசுமை தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்திலும் முதல் இடத்துல இருக்கு. அக்கா அவங்க உலகத்து கூட தான்க்கா போட்டி, இந்தியாக்குள்ள எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே கிடையாது, எங்களுக்கு உலக நாடுகளோட தான் போட்டிங்கிறாரு. உலக தரம் வாய்ந்த போதைப் பொருட்களை இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுல திராவிட மாடல் ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தட்டிக்கவே உலகத்துக்கு முடியாது. ஏற்றுமதிக்கா இங்க இருந்து போகுது, அங்க இருந்து வருது. எல்லாத்துலயுமே இங்க- கோதுமை கேழ்வரகோட கலந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாரு ஜாபர் சாதிக். இல்ல, நான் சிரிக்கிறதுனா எல்லாம் சொன்னாங்க, சந்தோஷத்துல சிரிக்கல, விரக்தியில சிரிக்கிறேன். வெக்கக்கேடு, கரெக்டான வார்த்தை, ஒரு வெக்கக்கேடு. பியூட்டி அவங்க 9.2% நாங்க பொருளாதார வந்து வளர்ச்சி. டேய் யாருமே வந்து எங்க ஸ்டேட் எத்தனை சதவீதம்னு சொல்லவே இல்லை. யாரு கூட கம்பேர் பண்றீங்க? நீங்களே சொல்லிக்க வேண்டியதுதான். சுய புராணம், சுய விளம்பரம் தான். விளம்பர மாடல் எந்த ஸ்டேட்டா சொல்லியிருக்கா நான் இத்தனை % வளர்ந்துருக்கேன்? அப்ப யாரு கூட கம்பேர் பண்றீங்க? நீங்களே சொல்லிக்கிற வேண்டியதுதான், நாங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க தான் இல்ல, ஃபர்ஸ்ட். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னீங்கன்னா, நிஜமா நான் கேக்குறேன், நான் சேலஞ்சா கேக்குறேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவங்களாவது சொல்லிக்கிறாங்க, அதையும் விட மாட்டேங்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. என்ன நல்ல விஷயம் இந்த சொல்றீங்க? திமுக ஆட்சியை பத்தி, ஸ்டாலினை பத்தி, திமுக ஆட்சியை பத்தி, கனிமொழி அக்கா பத்தி ஏதாவது நல்லது சொல்லுங்களேன். கனிமொழி அக்கா பத்தி சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. எல்லாருமே வந்து இளம் விதவைகள்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டாங்களே. நீங்க கூட சொன்னீங்க நல்ல எதிர்க்கட்சி தலைவரா அவர் இருக்கிறதுக்கு தான் லாயக்குன்னு. அதே மாதிரி தான் அக்காவும் சொன்னாங்க, இளம் விதவைகள்னால இங்க வந்து ஊரே நாசமா போச்சு, அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுன்னு. இப்போ எங்க போயிட்டாங்க அந்த அக்கா? இப்ப இளம் விதவைகள் இல்லையா? அந்த அக்கா மத்திய பிரதேசம் இளம் விதவைகள் கொஞ்சம் வயசு அதிகம் இருக்குமோ? இல்ல இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எந்த மதுக்கடையை பத்தி பேசி யாராவது ஒரு மைக் எடுத்துட்டு கிட்ட போனா கூட போயிடுறாங்களே. அடிச்சு புடிச்சு மாரத்தான்ல ஓடுறத விட வேகமா மான் கராத்தே நிக்கவே இல்லையே. கனிமொழி அவர்கள் மான் கராத்தே தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நின்னு பதில் சொல்லுக்கான்னு பத்திரிகையாளரும் எவ்வளவோ இடத்துல முயற்சி பண்ணி அவங்க தோல்வி விடுறத கனிமொழியா காட்ட மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா பதில் சொல்ல முடியல. பதில் இல்ல. விமர்சனம் பண்றதெல்லாம் கரெக்டா பண்றோம். ஏன்னா அது வந்து கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. நீங்க நமக்கு நல்ல யோசிக்கிறது விஷயம் சொல்லவே இல்ல. நல்ல நீங்க வந்து திமுக ஆட்சியில. திமுக ஆட்சியை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து இன்னைக்கு முழுக்க பேசிடுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் சுருங்கமா சொல்றதுக்காக ஈஸியா கேள்வி கேட்கிறேன். நல்லது என்ன பண்ணாருன்னா, ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் பிரதமர் அவர்கள் வந்து சகி நிவாஸ்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த சகி நிவாஸ்ங்கிறது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு புரியல. இவங்க அதை என்ன பண்ணாங்க, தோழி விடுதி அப்படின்னு பண்ணாங்க. தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்கல்ல. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓ இது வந்து மோடிஜி தான் வந்து இதை கொடுத்திருக்காரு, மத்திய அரசுடைய ஃபண்டிங். இப்ப மோடிஜி பண்ண சகி நிவாச தோழியர் விடுதின்னு மொழிபெயர்ப்பு பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்களே. அந்த விஷயத்துல எனக்கு தமிழ் வாழ வைக்கிறேன். நான் தமிழ் வாழ வச்சிருக்காரு, நான் அவரை பாராட்டுறேன். இந்தி ஒழிக்க தமிழ் வாழ இருக்கு. ஆமா, அது கரெக்ட் தான். ஆமா, அதனால அவரை பாராட்டுறேன். எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். ஆமா, ஓகே. பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. பிடிச்ச விஷயம் நிறைய, என்னென்னவோ அநியாயங்கள் அட்டுழியங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த விளையாட்டுல மாற்றுத்திறனாளியா நான் வந்து கப்பு வாங்கிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வந்தோடனே அவர் போட்டதுக்கு வீட்டுல கூப்பிட்டு வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு யாரு அப்பா கிட்ட வேற கப்பு ஆமா உதயநிதி அவர்கிட்ட போய் வேற கப்பு, இவர்கிட்ட வேற கப்பு. இவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா, என்ன விளையாட்டு, எங்க போனாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எந்த புரோட்டோகாலும் தெரியாம வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறாங்களா, அந்த நல்ல மனசை நம்ம பாராட்டணுமா இல்லையா? நீங்க யார் வேணாலும் தமிழ்நாட்டுல யார் வேணாலும் நல்லா அழகா போட்டோவில் நல்ல பெரிய கப்பா வாங்கிங்க. நீங்க ஒன்னும் பயிற்சி எடுக்க வேணாம், முயற்சி எடுக்க வேணாம், வெளிநாட்டுக்கு போக வேணாம், விளையாட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். கப்பை மட்டும் வாங்கி போட்டோ எடுத்துட்டு நீங்க உதயநிதி அவரை சந்திக்கணும்னு சொல்லினீங்கன்னா அவங்க வீட்டுல உங்களுக்கு விருந்து உண்டு. இதை விட நம்ம எப்படி பாராட்ட முடியும்? இந்த அளவுக்கு நல்லவங்க நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பா பையன் 2 பேரும் எடுத்து சோசியல் மீடியாலயே இல்ல பாசிமணி போட்டுக்கிட்டு நாங்க வந்து அந்த சமுதாயத்தினருக்காக போட்டுட்டு போட்டோ எடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே நினைச்சுக்கிறது, எல்லாத்தையுமே போட்டோ பிடிச்சா போதுங்கிற நினைச்சுக்கிட்டு
ரொம்பவே வேடிக்கையான வினோதமான நீங்க இப்படி எல்லாம் சொல்றத நான் நிர்வாக உண்மையா திறன் கண்டிக்கிறேன். தெரியாது. போட்டோ பிடிக்கிற கலாச்சாரத்துல ஜாஃபர் சாதிக்கா இருக்கட்டும், ஞானசேகரனா இருக்கட்டும், நமக்கு எத்தனை நல்ல உதாரணங்கள் இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களோடய நின்று போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இனிமே நினைச்சுப்பாங்க, இனிமே எவன் கூட போட்டோ எடுக்காதரா அப்படின்னு சொல்லி இல்ல வச்சிருக்காங்க. ஞானசேகரனா இருக்கட்டும், இப்ப ஞானசேகரன், பாலியல் சென்டர்ல திராவிட விமான ஆனந்தன், பணிப்பெண் அந்த- பாலியல் அந்த பையனா இருக்கட்டும், விமான எல்லாம் பணிப்பெண் photo. பெரிய நாயகம் இப்ப அவன் அந்த திராவிட ஆனந்தன் கிட்னி எடுத்தவன் அவன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த தெய்வ செயல் பேர்லாம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. இல்ல அதுக்கு ரொம்ப தெய்வ செயல். நேரம் ரொம்ப ஆகும். அந்த இந்த லிஸ்ட் பெரிய எபிசோட் லிஸ்ட் ஃபுல்லா போவோம். பெரிய யார் list, யார் அது வேணாம். அந்த போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. அந்த பெரிய லிஸ்ட். அந்த சார் கதை என்னதான் ஆச்சு? யார் அந்த சார்? யார் அந்த சாரு? அதுக்குதான் ஞானசேகரனை பிடிச்சி உள்ள போட்டாச்சுல்ல. அவருதான் சாரா? அவர் கிடையாதுங்க சார். அவர் தானே இன்னொரு சார்ட்ட பேசுனாங்க. இப்ப ஞானசேகரனை ப்ராப்பரா அதுதான் அந்த போன் ஆஃப்ல இருந்துச்சு. இல்ல சாரு யாருன்னு நீங்க கேட்க கூடாதுன்னு ஞானசேகரனை தண்டனை போட்டாச்சு. கொடுத்தது. பி. இந்த பி. மாதிரிலாம் மேரி ஒரு ஜெயந்தி. முடிஞ்ச வழக்க போய் நீங்க கேப்பீங்களா? அதெல்லாம் நீங்க கேட்கலாமா? நம்ம இல்ல, அந்த என்ன பி. மேரி ஜெயந்தி தெளிவா சொல்லிருக்காங்க, போனே ஆஃப்ல இருந்துச்சு, அதுல சாரே பேசிருக்கவே வாய்ப்பு இல்ல ஒரே அப்படின்னு boring. அவங்க சொல்லிருக்காங்க. போலீஸ் வந்து பிரஸ் மீட் வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில வேற யாருக்கும் சம்மந்தம் இல்லன்னு ஆணித்தரமா சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க காவல்துறையை வந்து நீங்க எல்லாம் வந்து என்ன நம்பலையா? நீங்க காவல்துறை போலீஸ் நம்ப மாட்டேன்றீங்களா? காவல்துறை இப்ப யார் கையில இருக்கு? அதை தான் நம்ப மாட்டேங்கிறோம். காவல்துறை இப்ப முதல்வர் கையில எல்லாம் இருக்கு. அப்ப திமுகவோட மாவட்ட செயலாளர் இருக்கிற மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. காவல்துறையே பொறுப்பு கையில எல்லாம் இருக்கு. அவங்களே என்ன ஆமா பண்ணுவாங்க? இல்ல டிஜிபியே பொறுப்புல இருக்கிறாரு. பொறுப்புல அவரு சினிமால தான் பாத்துருக்கோம். ஒரு சீன் வந்து அப்பா எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுங்கிற மாதிரி நேரு மேல எஃப்ஐஆர் போடணும்னு அவர் பார்த்தாரு. டேய் நீங்க கொடுக்குற பொறுப்பு டிஜிபிக்கு என் கிட்னி எடுத்துறாங்க, எனக்கு நெஞ்சு வலி என்னை விட்டுறாரு. அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. எப்பா நீங்க எப்படியே போக அந்த மாதிரி இவங்க ஆட்சியில மேல வந்தா யார வேணா பலி கொடுத்துருவாங்க. சினிமால வர மாதிரி அவர் நெஞ்சு வலின்னு வெளியே போயிட்டாரு. இல்ல இல்ல ஆனா என்ன இருந்தாலும் அவங்களுடைய அந்த கலைஞர்கிட்ட இருந்த தமிழ் ஸ்லேடை, அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. எப்போ வந்து நமக்கு மக்கள் கேள்வி கேட்டுருவாங்களோ சந்தேகப்பட்டுருவாங்களோ அப்படிங்கறதுனாலதான் வெறும் டிஜிபி வைக்காம பொறுப்பு டிஜிபி வச்சிருக்காங்க. பொறுப்பு எங்க இருக்கோ இல்லையோ பேர்லயே நாங்க பொறுப்புன்னு வச்சுட்டோம். நீங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொறுப்பு டிஜிபி என்ன பொறுப்பு இல்லாம பொறுப்பு டிஜிபியே போட்டிருக்கோம். என்ன பொறுப்பு இல்ல அப்படின்றவாங்கல்ல. அப்ப சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவனு எனக்கு வந்து நல்ல இந்த விஷயம் சொல்லணும். ஆமா பாஸ்டர் சொல்லுங்க, 505 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதுல எதையாவது சொல்லுங்க. திமுக மாதிரி இளைஞர்களை முன்னேற்றவே முடியாதுங்க. உதயநிதி ஒரு இளைஞர், அன்பில் மகேஷ் ஒரு இளைஞர், கதிரானந்த் ஒரு இளைஞர், டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா ஒரு இளைஞர். அந்த அப்பாவுக்கு மகனா பிறந்திருக்கிறதுனாலயே அப்படியே திமுக அப்படியே வளர்த்து இல்ல வெயிட் என்ன அப்போ மத்த கட்சியில வரிசை இல்லையா? மத்த கட்சியில வரிசை இல்ல கேக்குறேன். மத்தவங்களுக்கு எல்லாம் மகனே இல்லையா? வாரிசு இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்கக்கா. அந்த கட்சிக்கு தலைவரா அவங்க மட்டும் தான் இருப்பாங்களா? சொல்லுங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன இருக்காங்க, அவங்க பையன் இருக்காங்க. அடுத்து மாநில தலைவரா நயினார் பாலாஜி அவர்கள் வருவாங்களா? அமித்ஷா அவர்கள் பையனும் இருக்காங்க. அடுத்த உள்துறை அமைச்சரா அவர் வருவாரா? இல்ல அரசியல்வாதியோட பையனுக்கு அரசியல் ஆசை வரலாம், ஆனா சீனியாரிட்டி படி நீ வரணும்ல. உதயநிதி ஸ்டாலின் எப்ப வந்தாரு அரசியலுக்குள்ள? 5 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா உங்களுக்கு? இல்ல அவரெல்லாம் வர மாட்டேன்னு சொன்னார்ல. நான் கட்சிக்குள்ள வரவே மாட்டேன், என்னை விட தகுதியானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கட்சிக்குள்ள கொண்டாந்தாங்க. நான் எம்எல்ஏவெல்லாம் ஆக மாட்டேன், அதை விட தகுந்த அடுத்து எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. என்னப்பா அமைச்சராக போறியா? இல்லங்க நானும் அமைச்சராக மாட்டேன், அடுத்து அமைச்சர் ஆக்கி விட்டாங்க. இனியா துணை முதல்வர்ங்கிறாங்க. ஏங்க அதுக்கு எவ்வளவு சீனியர்லாம் இருக்காங்க, பார்த்தா துணை முதல்வர் ஆக்கி விட்டாங்க. இல்லங்க இல்ல நான் மீண்டும் இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். சுமதி சாரி, நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க. ஒரு ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர நான் சொல்றேன், இதை மட்டும் சொல்லாதீங்க. எனக்குலாம் ராஜராஜ சோழனும் ராஜ சோழன் நான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அடிச்சுட்டு வந்து யாராவது சொன்னா எனக்கு அந்த அளவுக்கு கட்டுப்பு வருது. துரைமுருகன் அவர்களுக்கு வந்து தமிழருவி மணியன் ஐயா வந்து ஒரு பாயிண்ட் பேசினாரு, அதை நான் பேசுறேன். ஏன்னா தமிழருவி ஐயா வந்து சீனியரு, நான் சொல்லக்கூடாது. துரை சொல்லிடுற, அவர் சொல்றாரு, ஏண்டா இத்தனை வருஷம் நீ கட்சியில இருந்திருக்க, உனக்கு அரசியல் அனுபவம் இருந்திருக்கு, உதயநிதியையும் ஆட்சியில அமைச்சிட்டு தான் செத்து போவாங்கிறீங்களா, அதுக்கு நீ இப்பயே செத்து போயிரு அப்படின்னாரு ஒரு ஸ்டேஜ்ல. என்ன அதுதான் என்னோட தமிழருவி மணியன் ஐயாவோட கருத்து. அதோட நிறுத்தலையே, மற்ற பொறுப்பாளர்லாம் இன்பநிதி அவருக்கும் அதுக்கு பிறகு வர துன்பநிதிக்கும் கைகால் கழுவி பாருங்க. ஏங்க மேயர் உடை, அங்க அந்த உடைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. அந்த மேயர் உடையோட வந்து
உதயநிதி காலில் விழுகிறத பார்க்கும்போது அவர்களுடைய நிலை என்னவா தோணுது? அக்கா 75 வயசுல இருக்கவங்களா தொபக்கடி நீங்க எல்லாம் ஒரு திமுகவுல மானமிகு சுயமரியாதை சுயமரியாதை இது இது என்ன சுயமரியாதை? அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு புரட்சி தலைவிக்கு மரியாதை செய்வரவங்களை இவங்க வந்து கலாட்டா பண்ணுவாங்களாம். ஆனா யாரு கலாட்டா பண்றாங்கன்னு பார்த்தா இங்கதான் நாம தேடி இல்ல யாரு அவன் சேத்துல பேசுற மாதிரி தரையில விழுந்து கிடக்குறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உதயநிதி கீழே விழுந்து படுத்து கிடக்குறாங்க. அவர் தாண்டி குதிச்சுதான் போக வேண்டியிருக்கு உதயநிதி எங்கேயாவது போனா, இவங்க வேற படுத்துறாங்க அப்படின்ட்டு தாண்டி தான். இதுல வந்து நான் ஒரு குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா கலாநிதி அங்க நிதிக்கு வந்து அந்த குடும்பத்துல எந்த குறையும் இல்ல. ஆனா நிதியே கிடைக்கலையே மத்திய அரசுல இருந்து அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க தானே. இல்லக்கா அவங்க சுருட்டி போட்டுக்கிற அளவுக்கு கிடைக்கலக்கா. கொடுக்குற நிதியெல்லாம் அவங்களுக்கே பத்தலக்கா. தனக்கு போக தானே தான தர்மம். இங்க பாருங்க, அந்த அமைச்சர் 60,000 கோடி, இந்த அமைச்சர் 64,000 கோடி, இந்த அமைச்சர் 65,000 கோடி. நீங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில 1 கோடிங்கிறதே 1 கோடினா 100 லட்சம். இவங்க 64,000 கோடி, 1 லட்சம் கோடி, அதெல்லாம் 1000 கோடி எல்லாம் பாக்கெட் பண்ணி போல சில்லறத்தனமா 1000 கோடி. நீங்க தானே சொன்னீங்க நமக்கு வந்து நம்மளோட கம்பேரிசன் கிடையாது, பக்கத்து மாநிலங்களோட கம்பேரிசன். டொனால்ட் ட்ரம்ப், ஈலான் மஸ்க் கூட தான் நிறைய வெளிப்படையா நான் சொல்லிருக்கேன். ட்ரம்புக்கு தான் போட்டு அமெரிக்காவுக்கு முதலீட்டாளர்களை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனப்ப இவங்க குடும்ப நபர் வந்து ஒரு மால் வாங்குறதுக்காக தான் போனாங்கிறது அங்க உள்ள அமெரிக்கா வாழ் தமிழர்கள் எவிடன்ஸோட என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை டிவிலையும் பொதுத்தளத்தையும் சொன்னேன். கட்டணம் வாங்குறது போனாங்க. இது வணிக வளாகம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இது மாதிரி பல இடங்கள்ல பல்வேறு விதமான முதலீட்டாளர்கள் இங்க வந்து முதலீடு பண்ணல, இங்க வெளிநாடுகள்லாம் முதலீடு பண்ணி. இப்படி சொல்றீங்க? முதல்வர் காரே இல்லங்கிறாருக்கா சொந்தமா. ஏன் உங்க பேரண்டே 2 கோடிக்கு கார் இருக்கு, ஏமா வயித்து 19 வயசுல 2 கோடிக்கு கார் வச்சிருக்காங்க. படம் எடுக்க போறாரு வேற. அப்பாவுக்கு புள்ளைய முதல்வரா காசை, புள்ளைக்கு புள்ளைய தயாரிப்பாளரா காசை, இப்படி அவங்க குடும்பத்தோட ஆசை கனவு இதெல்லாம் தான் கனவு. சரி, கனவு விட்டுருவோமே. கனவு உலகத்தை விட்டுட்டு கல்வித்துறைக்கு வந்துருவோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது வந்து உண்மைதானங்க. எல்லாத்த விட நம்ம இந்தியாவில் அளவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சுதந்திரமும் சரி, பெண்களுடைய வெற்றியும் சரி, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போலேருந்தோ உண்மையா இருக்கிறது தானே. கல்வி இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு. 21க்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்குது. இனிமே தாச்சி போனாதான் வரும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. எந்த ஸ்கூல்ல டாய்லெட் முதல்ல இருக்கா? எல்லாரும் அப்படியே உட்காந்து போங்கடா அப்படிங்கிற டாய்லெட். அது பெரிய சாதனை, அது பெரிய புதுமை. அதாவது கக்கூஸ் கட்டுறதுல கூட இந்த ஆட்சியில தான் இருக்கும். அது அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி. அதுதான் இப்ப என்ன அமௌண்ட்டை ஒதுக்குறதுங்கிறதுலாம் கவனம் இருக்கு. அந்த ஒதுக்குறதுல திட்டம் இருக்கிற அளவுக்கு ஒரு கழிப்பறை எப்படி இருக்கணும்னு கூட ஒரு பார்க்க கூட முடியாம கொள்ள அடிக்கிறதுல மும்முரமா இருந்திருக்காங்கன்னு தானே அதுக்கு அர்த்தம். மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்க ஊர்ல போடுற ரோடா இருக்கட்டும், பாலமா இருக்கட்டும், அரசாங்கத்தால செய்யப்படுற எந்த வேலையா இருந்தாலும் அங்க ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல இவ்வளவு ரூபாய்க்கு செஞ்சிருக்காங்கன்னு ஒரு தொகை மென்ஷன் ஆயிருக்கும். அந்த தொகை இதுக்கு தேவையா, இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்களான்னு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நாம ஏதோ அரசியல் பேசுறோம், காழ்ப்புணர்ச்சியில பேசுறோம் அப்படின்னு நினைக்காம தயவு செஞ்சு நீங்க போய் பாருங்க. அங்க ஒரு பாலத்தை கட்டிட்டு 5 கோடின்னு போட்டிருப்பான், அதுக்கு அங்க 50 லட்சம் ரூபாய் கூட ஆயிருக்காது. ஆமா, ஒரு சின்ன ஒரு நிழல் குடைக்கு 10 லட்சம்னு போட்டிருந்தாங்களே. நீங்க ஒதுக்கீடு பத்தி சொல்றீங்க. ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கண்டிப்பா இன்னொரு பாராட்டை நான் கொடுத்துட்றேன். சொன்ன சொல் மாறுவதே இல்லை. அடையாறு நதிய 5 வருஷமா 1500 கோடி கொடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கச்சத்தீவை முதல்ல மதுக்கடைகளை மூடுவோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொடுத்த வாக்க மாறு, நீட்டு தேர்வே எடுத்துருவோம். இப்ப இன்ப நிதியும் சொல்லுவாரு நீட்டை நீக்குவோம். அவரு செங்கல் இல்ல கோழி முட்டையோட வந்தாரு உதயநிதி. அந்த கோழி முட்டை இன்னைக்கு முட்டை பண்ணையா கூட மாறி இருக்கும். கல்வி பத்தி பேச ஒரு விஷயம் மறந்துட்டேன். தமிழ் பரீட்சைக்கு அதிக பேர் ஆப்சென்ட் ஆனது இந்த ஆட்சியில தான். தொடர்ந்து 3 வருஷமா அவமானம். முந்தானேத்து வந்து 9,919 பசங்க ஆப்சென்ட், கிட்டத்தட்ட 10,000 பசங்க ஆப்சென்ட். போன வருஷம் 12,000 பசங்க, அதுக்கு முதல் வருஷமும் இதே மாதிரி 11,000 பசங்க. என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க? ஏன் தமிழ் பரீட்சைக்கு வர்றதில்ல? தமிழ் பரீட்சைக்கு டீச்சர்ஸே ஃபெயில் ஆகுறாங்க. என்ன தமிழ் வளர்த்த லட்சணம் இது? நிறைய நீங்க சொன்ன மாதிரி படிப்பை பத்தி பேசும்போது ஓராசிரியர் பள்ளின்னு 1600 பள்ளிகளுக்கு மேல இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள்ல ஒரு டீச்சர் 2 டீச்சர் தான் இருக்காங்க. இதுதான் நீங்க கல்வியில செஞ்ச சாதனை. போராடிட்டு இருக்காங்க. கல்வியில செஞ்ச சாதனை. அந்த ஒரு ஆசிரியருக்கு 2 ஆசிரியருக்கு தான் சம்பளம் கொடுக்காம, ஒருவேளை சம்பளம் கொடுக்காததுனால தான் மிச்சம் இருக்கிறாங்களா என்னவ?
இப்ப இல்லம்மா ஒண்ணுமில்ல, அங்க வந்து ஒரு ஆசிரியர் அங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் ரோட்ல போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதானே அதாவது எப்படின்னா இந்த ஆட்சியில இந்த ஆட்சியில எப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஃபர்ஸ்ட் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் எல்லாரும் அந்த வாக்குறுதியை நம்பி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை போய் எலெக்ஷனே திரும்பி வந்துருச்சுங்கும் போது எல்லாரும் ரோட்ல வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க. போராடுறது 6 மாசமா போராடினவங்களை தூய்மை பணியாளர்கள் மாதிரி குரல் கொஞ்சம் ஒசத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடிச்சு தோர்த்துவாங்க. நடுராத்திரி வந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்த உடனே வேக வேகமா வந்து அவங்கள அப்படியே மாறவே மாட்டாங்க. அப்படியே இப்படி ஒரு கோடை கிழிச்சு அந்த காலை கூட இப்படி வைக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல கோர்ட் தீர்ப்பு சொன்னா அதை மதிக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து கோர்ட் சொல்லிடுச்சான் 6 மணிக்கு சொன்ன தீர்ப்புக்கு 7 மணிக்கெல்லாம் போலீஸ் அள்ளி போட்டு அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அதை விட மாற்றுத்திறனாளிகளை அவங்கள அடிச்சு அவங்கள 48 மணி நேரத்துக்கு மேல வாகனத்திலேயே பாத்ரூம் போறதுக்கு வழி இல்லாம பாத்ரூம் போறதுக்கு வழி பாதிக்கு பாதி பெண்கள். அவர்களுக்கு வந்து சில பாதி பேருக்கு கண் பாதிப்பு இருக்கு, நிறைய பேருக்கு வாய் பேச முடியாதவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் துன்பப்படுத்திருக்காங்கன்னா ஆனா அந்த பாவத்தை எல்லாம் நிச்சயமாக அனுபவிப்பாங்க. அதுல அந்த அவங்க தலைவி யாருன்னா இவங்க கூட்டணியில இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோட மனைவி. அவங்களையும் அடிச்சு அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட். மாற்றுத்திறனாளிகளையும் அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய செவிலியர்களையும் போராடினா அரெஸ்ட் பண்றாங்க, தொழிற்சங்கமா அவங்களும் அரெஸ்ட். ஜனநாயகமே இல்லாத ஒரு ஆட்சி. ஆனா எல்லாருக்கும் இதோ நேத்து ஒரு அறிவிப்பு, அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி 5000 சுட சுட பென்ஷன் கொடுக்கலன்னு போராடினாங்க. உடனே அந்த டாக்ஸ் எடுத்து போட்டு ஞாபகம் வருது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா அந்த ஓபிஎஸ் கொண்டு வருவாருன்னு பார்த்தா அதிமுக இருந்து இந்த ஓபிஎஸ் கொண்டு வந்துட்டாரு. ஓபி என்ன சொன்னாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தானே கொண்டு வரேன்டாங்க. இல்ல ஓல்டுகளே சம்பந்தமே இல்லாம அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி இவரே ஒரு புது ஸ்கீம் ஒண்ணு உருவாக்கி நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. கடைசியில ஏடிஎம்கேல இருந்து ஓபிஎஸ் கொண்டு வந்துட்டாரு. இல்லமா அது கூட பெரிய பெரிய வேறுபாடு எதுவும் இல்ல. எல்லா இடத்துலயும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரிட்டையர் ஆன நிறைய பேர் ஆதரவு கரம் கொடுத்து சொல்றதுக்கு மறுவாழ்வு மையம் அதுதான் நானும் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேர் போயிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர்களே 9-10 பேர் போனவங்க. அப்ப வந்து அந்த கட்சியில காலங்காலமா இருந்து போஸ்ட் ஒட்டி கொடி பிடிச்சிட்டு நிக்கிறவங்க எல்லாம் திமுக இருக்கவங்க யோசிக்கணும். இப்ப பாருங்களேன், இவங்க எல்லாருக்கும் எம்பி சீட் எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுக்கணும். யாரு கொடி பிடிச்சு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க திமுக காரங்க இன்னும் கொடி பிடிச்சு போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். கடன் வாங்கி அடகு வச்சு உதயநிதி வர்றாரு இந்த இடத்துல உடனே 5 கோடியை செலவு பண்ணுன்னா பாவம் அங்க வாங்கி இங்க வாங்கி கடனை வாங்கி செலவு பண்ணி நான் கண்ணால பாக்குறேங்க. அரசியல் களத்துல பொண்டாட்டி பொண்டாட்டி கதை சொல்லும் போதுதான் ஒண்ணு ஞாபகம் வருது. நம்மளோட வெற்றி தலைவர் வந்து இன்னைக்கு அவர் பேசிருக்கிறாரு இன்னைக்கு. ஆமா, என்ன சொல்லிருக்காரு, ஊரா விட்டு நெய்ய அதை எடுத்து ஸ்வீட் பண்ண மாதிரி பண்ண. ஏன்னா அதோடைய சொல்லவிட என்ன, ஆக்சுவலி அந்த பழமலைனா ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே, என் பொண்டாட்டி கையன்னு சொல்ல கூட முடியல. பொண்டாட்டிங்கிற சொல்ல பொதுவெளியில வந்து மனைவியை வந்து அப்படி சொல்லுவாங்களா என் பொண்டாட்டினா? அதுக்காக ஒரு நாகரிகம் கருதி சொல்லாம இருக்கு. இல்லங்க, கை விட்டதுக்கு அப்புறம் எங்க கைய பிடிக்கிறது சொல்ல முடியல. பழமொழியே ஐயா சொன்னா அடிச்சுவாங்க ஒரே அடியா. அதை விடுங்கக்கா, நீங்க வந்து சினிமா துறையில இருக்கீங்கக்கா. திரு விஜய் அவர்கள் சினிமா துறை நலிவடைந்தவர்களுக்கு என்னென்னலாம் உதவி செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்கக்கா. ராஜேஸ்வரிக்கு விஜய் அடிக்கிறதுனா அல்வாட்டுக்கிற மாதிரி இல்ல, அதை விடுங்க, அது கூட பர்சனல். அவருக்கு இருந்துட்டு போட்டு இல்லாம போட்டு அது வேணாங்க்கா நமக்கு. சரி சரி, அமைதி அமைதி அமைதி. நம்ம வந்து திமுகவை அடிக்கிறத விட்டுருவோம். அடுத்து அப்ப மாற்றம் என்ன? திமுகவுக்கு மாற்றம் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றதை நீங்க வந்து அப்படியே நிராகரிச்சிட்டீங்க. அப்ப அடுத்தது என்ன? திருப்பி எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி வரணும்னு சொன்னா நான் வெளியே வந்து அவருக்கான எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய இன்றைய ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் என்ன? எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு வந்து பேரே வந்து வேற விதமா ஏளன பேரெல்லாம் வச்சுதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிட்டாரு அப்படின்னு. இன்னொன்னு, அவங்க சசிகலா மேடத்தை வந்து இவர் வந்து கைட்டு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சியை பத்தி எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா கொரோனா டைம்ல எடப்பாடியார் அவர்கள் தலைமையில அந்த மேனேஜ்மெண்ட் வந்து யாரும் குறை சொன்ன மாதிரி தெரியல. அவங்க உட்கட்சி விவகாரம், அதை நம்ம பேசக்கூடாது. அப்படி பார்த்தா திமுகக்குள்ள ஊறுபட்ட ஊழல் இருக்குது, அதை நம்ம பேசவே முடியாது. கட்சி பிரச்சனை நாம சொல்றது ஒரு முதல்வரா அவர் எப்படி ஆட்சி கொடுத்தாரு, அதான் அவங்க சொல்றது இல்லையா? அதுல எந்த விமர்சனமே இல்லையே. தனி மனித தாக்குதல் தான். அது தேவையில்லை. முதற்கொண்டு எழுத்து கேவலமா பேசுனதுதான் திமுக பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணம். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து
பெண்களை எப்படி இவங்க கேவலமா பேசுவாங்கன்னு நம்ம எல்லாருமே சரி, அப்ப எடப்பாடியார் அவர்களை வந்து நம்ம வந்து கருத்து ரீதியாகவோ அரசியல் ரீதியாக தாக்க முடியாது. நான் கூட்டணி கட்சிக்கு வர்றேன். பிஜேபி கூட்டணி கட்சி, பிஜேபி மதவாத கட்சி, சனாதனத்தை வேறு இருக்கோம். நாங்க தமிழ்நாட்டுல சனாதனத்தை வேறு இருக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்படி அவங்க வீட்டு மைனாரிட்டி கூட சொல்லுங்க. இவங்க சனாதனத்தை வேற இருக்கிறத பாப்போம். முதல்ல அவங்க அம்மாவை சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுங்க பாப்போம். சனாதனத்தை வேற அது எப்படிமா அவங்க சாமி கும்பிடுறது? செய்யற பாவத்தை இல்ல எனக்கு புரியலக்கா. ஊரா பொண்டாட்டி எல்லாம் மேடை ஏறி தாலியா இருக்கிறீங்கல்ல, இவங்க பொண்டாட்டி எல்லாம் தாலி கொடி போட்டிருக்காங்க, பூ வச்சிருக்காங்க, குங்குமத்துல பொட்டு வச்சிருக்காங்க. அத நீங்க சரி பண்ணணும்ல. நேத்து விருப்பமனு தாக்கல் பண்றதுக்கு மாசி மாசம் பௌர்ணமி நட்சத்திரம் விருப்பமனு தாக்குறதுக்கு ரோடே பிளாக் பண்ணி ஒரே தொல்லை. இவனுங்க சுபமுகூர்த்த நாள், கார்த்தி சிதம்பரம் தான் சொல்லியிருக்காருல்ல, சனாதனம்னா இந்து தர்மம் கிடையாது. அப்புறம் சனாதனம்னா சாதியில இருக்கக்கூடிய தீமை. சனாதனம் நல்லா இருக்கிறதுனால. அப்ப இஸ்லாமிய மதத்துல ஜாதிய வேறுபாடு இல்லையா? அதெல்லாம் இருக்கு. கிறிஸ்துவர்கள்ல ஜாதி இல்லையா? ஐயோ, எங்க வீட்லயே இருக்குல்ல. அப்ப ஏன் சனாதனம்னா ஜாதி வேறுபாடு, சனாதனத்தை மட்டும் வேற இருப்போங்கிறாரு? சாதிய வேறுபாடுகளை வேற இருப்போம் தானே சொல்லிருக்கணும். இல்ல, நாங்க பார்ப்பனியம்னு தான் சொல்லுவோம். சனாதனம் பார்ப்பனர்கள் உங்களை எய்த்து அடிக்க மாட்டாங்க. ஊர் கிழிச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு நீங்க அவங்களை அடிக்கிறீங்க. இப்ப பிராமணர்களும் எதுக்குறது இல்ல. பிராமணியம் அதாவது என்னன்னா, திமுக அப்படின்னாலே இங்க நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராத ஏதோ ஒரு வெத்து புலம், ஒரு கற்பனைய ஒரு மக்கள் கற்பனையிலேயே வச்சிருப்பாங்க. ஐயோ பாருங்க சனாதனம் இப்படி எல்லாம் பண்ணுது, பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி உள்ள அண்ணே எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குனே அதெல்லாம் தெரியாது, ஓட்டு போடல பிஜேபி உள்ள வந்துருவான். இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. நாங்குநேரி கொலைக்கு கூட தேவையில்லாத வேலை தானே இது. சங் பரிவாரோட அது நீங்க பாக்கலையா? திருமாவளவன் அவர்கள் நேத்து சொல்லியிருக்காரு, நாங்குநேரில நேத்து 9 பேர் போய் கண்ணுல பார்த்தவங்க வெட்டியிருக்காங்க. ஏங்க என்னங்க இதுன்னு கேட்டா, இது சங் பரிவார அமைப்புகளின் ஒத்திகை அப்படிங்கிறாரு. வெக்கமா இல்ல? அந்த ஊர்காரங்களே உங்களுக்கு அதாவது அவரு இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆட்சி நடத்துறது யாரு? ஈரான்ல செத்ததுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஈரானுக்கு போர்க்கொடி தூக்குவாரு. இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு கேள்வி கேட்க முடியாது. திருமாவளவனால வேங்க வயல் பிரச்சனைக்கு அவரால முடியல, அதுதானே சொல்லணும் நம்ம. ஆமா, நாங்குநேரியில யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி போய் கத்துனாங்களா? இல்ல அக்கா நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க. அவங்களே சொல்லி கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கூட போய் வெட்டிட்டு வருவாங்க. நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து ஜான் அப்படிங்கிறவர் இறக்குறாரு. ஒருவேளை அந்த மதத்தை வச்சு இவர் சொல்றதா இருந்தாலும் அங்க எதுவுமே செய்யாம டீ குடிச்சுக்கிட்ட ஒரு ஒடிசா நாட்டை ஒரு பாவம் உழைப்பாளர் அவர் இந்து தானே, அவரை எதுக்கு அடிச்சாங்க? அவருக்கு இதுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாருன்னு இல்லக்கா. ஸ்டாலின் அரசு ஒழிகன்னு சொல்ல முடியாது, அப்ப மோடி ஒழிகன்னு தானே சொல்லணும். அவர்தான் சொல்லுவாங்க. அதுக்காக சங் பரிவாரம் எல்லாத்துக்கும் கடைசியா வந்துருங்க. தமிழ்நாட்டு மக்களை 5000 2000 கொடுத்தா ஓட்டு போட வைக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, கண்டிப்பா அது நடக்கும். அதை மாத்துறதுக்கு நம்ம வந்து நிச்சயமா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். தன்மானம் உள்ளவர்கள் தமிழர்கள். நீங்க எல்லாரும் சிந்திச்சு பார்த்து இந்த 1 மாசம் கொடுத்ததை ஏன் 4.5 வருஷமா கொடுக்கலங்கிற கேள்வி மட்டும் வைங்க. அதுக்காகனாச்சும் நீங்க ஓட்டு போடக்கூடாது. அதே போல அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க வேலிடா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரால கை காட்டப்பட்டவர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையார் என்ன ஆட்சியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சியை வந்து எடப்பாடி அவருடைய யாருமே விமர்சிக்கல, அதான் சொல்றேன். அந்த கை காட்டலைனாலும் அம்மையார் இருந்தப்ப எப்படி ஆட்சி நடத்தினாங்களோ அதே போல பெண்கள் கண்ணியத்தோட நடத்தப்பட்டாங்க. கண்டிப்பா அதுதானேங்க அவங்க வழித்தோன்றல்னா என்ன, அவங்களோட சித்தாந்தத்தை கொண்டு வர. அதுக்கு நானும் விளக்கம் கொடுத்துறேன் அக்காவுக்கு. என்னன்னா, திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பொசிஷன் இன்னைக்கு பொதுச் செயலரா இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஜனநாயக முறைப்படி பொதுக்குழுவை கூட்டி அதன் மூலமாக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டாரே தவிர இங்க வந்து உதயநிதி வரல. அதன் பிறகு இன்னைக்கு கட்சியை தலைமை தாங்கி நடத்துறாரு. நீதிமன்றத்திலயும் அவர் தன்னுடைய இத வலிமை நிரூபிச்சு காமிச்சார். அப்படி நடத்திட்டு இருக்கும் போது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மகன் தான் தலைவரா வருவாரு கிடையாது, பொதுச் செயலர். வாகனத்து மேல நின்னு பிரச்சாரம் பண்ணும் போது கைய காமிச்சா சொல்றாரு, நாளைக்கு நீ கூட முதல்வராகலாம், நீ கூட முதல்வராகலாம். அப்படி சொல்ல முடியுமா? ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதிமுக மட்டும் தானே. இன்னைக்கு கட்சியில இருந்து போனவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகளை வாரி வழங்கி தன் கட்சியில வேலை பார்த்தவங்க எல்லாம் ஏமாத்துற திமுக எங்க இருக்கு? நீ உண்மையோடையும் விசுவாசத்தோடையும் ஒரு கட்சிக்குள்ள இருந்தீங்கன்னா உனக்கான உயர்ந்த இடம் காத்திருக்குன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு? அது ஒண்ணு போதும்ல. அந்த இடமே வந்து அந்த கட்சிக்காரங்களையும் உத்வேகப்படுத்துது, பொதுமக்களையும் பார்க்க வைக்குது. அந்த இடத்துல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை பத்தி சொல்லணும்னாங்க, கஜா புயல் சமயத்துல நான் கண்கூடா பார்த்தது, எதிர்கட்சி பாராட்டியது. அவர்களையும் திரு ஆபி உதயகுமார் அவர்களையும்
எதிர்க்கட்சியா பாராட்டினாங்க. வெள்ளம் வந்துருச்சுமா செம்பரம்பாக்கத்துல. தானே புயல், நிவார் புயல் எல்லாமே அவர் ஆட்சி காலத்துல தான் வந்துச்சு. அதான் கொரோனா ஒண்ணு என்னன்னே தெரியாது அந்த காலகட்டத்துல. நல்ல இதுவே நல்ல கையாண்டு 43 நாள் டாஸ்மாக் மூடி இருந்தது இல்ல. ஆமா, வருமானம் எந்த வருமானமே இந்த இல்லாம. இரண்டாவது கட்டம் வந்தப்ப 2 நாள் மூடி இருந்துச்சா திமுக ஆட்சி வந்த பிறகு? இரண்டாம் கட்ட கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அப்ப 2 நாள் மூடுனீங்களா? என்னோட கேள்வி அதுதான். அப்ப மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை நம்ம காப்பாற்றணுங்கிற முழு முயற்சியோட வருமானமே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த நிலையை உருவாக்கிய முதல்வர்னு அது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். இதுவரைக்கும் வரலாற்றுல நிறைய பேர் முதல்வராக இருந்திருக்கலாம். நம்ம கண்ணெதிரிலே பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு. இக்கட்டான பேரிடர் சூழ்நிலை நம்ம பார்க்கல. கொரோனா ராஜேஸ்வரி உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சீட்டுங்கிறது அடுத்தது. ஒரு பெண் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி எடுக்கிறோமே தவிர ஒன்லி பதவி ஆசையில திரு விஜய் அவர்கள் மாதிரி நான் முதல்வராகணும்னு சொல்லி நான் பேச வரல. அதிகாரம் என்பது மக்களை பாதுகாப்பதற்காக என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும்னு நான் வலிமையா நினைப்பேன். இன்னும் அதிகமாவே ஒரு இறுதிக்கட்ட கருத்தா நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா அதிமுக ஆட்சியில ஒரு பெண் முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த பெண் மற்ற பெண்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்து செஞ்சாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படிங்கறத அவங்க அந்த தொட்டில் குழந்தை அப்படிங்கிற திட்டத்தை எடுத்தது. அவங்க ஒரு தாய் இடத்துல இருந்து தாய் ஸ்தானத்துல இருந்து அந்த அம்மா உணவகம் அப்படிங்கறத ஆரம்பிச்சது. தாலிக்கு தங்கம் ஸ்கீம் ஆரம்பிச்சது. இன்னும் மடிக்கணினி இன்னைக்கு கரெக்டா ரொம்ப தெளிவா அந்த உதவித்தொகை அவங்க 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க, லேப்டாப். இன்னைக்கு 18 வயசு நிரம்பிடுச்சா உன்னால ஓட்டு போட முடியுமா அப்படின்னு லேப்டாப்ப வாங்கி அவன் உடனடியா ஸ்கிரீன் சேவரை அவன் வேற ஆளுக்கு மாத்தி வச்சுக்கிறான். அது வேற விஷயம். சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு தாயை தமிழ்நாடு மிஸ் பண்ணுது. அந்த அம்மா பாசத்துக்காக ஏங்குது. எப்பவுமே பசங்க வளர்ப்புல கூட பெண்கள் நம்ம பெருமையா சொல்லலாம், அப்பா வளர்ப்பை விட தாயோடைய வளர்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் பாசத்துக்காக மீண்டும் தமிழ்நாடு ஏங்குது அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். உண்மையான அப்பாவாக நிச்சயமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருப்பார். இங்க மறைந்தும் வாழ்கின்ற ஜெயலலிதா அவர்களாக இங்க எடப்பாடி அவர்கள் இருப்பார். அந்த வகையில தமிழ்நாட்டு மக்கள் நலமோட இருக்கணும்னா நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில இங்க ஆட்சி அமையணும். திமுக பத்தி ஒரு நல்லதை சொல்லுனாங்க. திமுக எதிர்க்கட்சியா இருந்தா ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க, மக்கள் பிரச்சனைக்காக. அரசு ஊழியர்களே சொல்லிட்டாங்க. அப்போ எதிர்க்கட்சியா உட்கார அனைத்து அரசு ஊழியர்களும் எதிர்க்கட்சியா உட்கார வச்சு அரசு ஊழியர்களே பேசுவாங்க. அதனால திமுகவை எதிர்க்கட்சியில உட்கார வைக்கிறது தான் தமிழக மக்களுக்கு நல்லது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.